ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. பரதன் அமைச்சர்களோடு ஒன்று கூடி ரொம்ப வருத்தப்பட்டு ராமரை தான் மீண்டும் அழைச்சிட்டு வரணும்னோ, அப்படி அவர் அழைச்சிட்டு வரப்படும்பொழுது இங்கே இருக்க பாதைகள் செப்பனிடுறவா, நிலத்தில் நீர் இருக்கிற இடங்களை கண்டுபிடிக்கிறவா, அணை கட்டுறவாள்லாம் சேர்ந்து பல தொழில்நுட்ப வல்லுநர்கள் மூலமாக வேலை பார்த்து கங்கை கரைக்கு பாதை அமைக்கணும்னு ஏற்பாடு பண்ணுறார். அப்படி பாதை அமையிறது. ராமரை திரும்பி அழிச்சுன்னு வரைச்சி அந்த பயணம் விமர்சையாக அமையணுன்றதுக்காக பரதன் இந்த உத்தரவுகள்லாம் ஏற்றுண்டு மற்றவாள்லாம் ஆரம்பித்து செய்கிறா. இதற்கிடையில் அமைச்சர்களும் பெரியவாளும் வசிஷ்டர் தலைமையில் ஒன்று கூடி அரசுரிமை ஏற்குமாறு பரதனை மீண்டும் வற்புறுத்துறாங்க. ஆனால் ராமனுடைய ராஜ்யத்தை தான் ஏற்றுக்கிறதுன்றது பெரும் பாவமாக இருக்கும்னு கருதி பரதன் மறுத்துடுறார். திட்டமிட்டபடி காட்டுக்கு போய் ராமரை மீண்டும் அழிச்சுன்னு வருவேன். அது முடியாமல் போனாக்கா லக்ஷ்மணனை போல் நானும் ராமரோடைய காட்டில் தங்கிடுவேன்னு தீர்மானமாக சொல்கிறார் பரதர். அப்படி பரதன் காட்டுக்கு செல்ல முடிவெடுத்த செய்தி நகரமெல்லாம் பரவுறது. மக்களும் கூட பரதனோட புறப்பட தயாராகிடுறாங்க. அடுத்த தினம் பரதனும் அதனை தொடர்ந்து அமைச்சர்கள், புரோகிதர்கள், பெரியவா தேரில் புறப்படுறாங்க. கௌசல்ய, சுமித்ர, கைகேயி இவாள்லாம் தனித்தனி தேரில் பரதனை பின்தொடர்ந்து போகிறாங்க. 9000 யானைகள், 60,000 தேர்கள், ஆயிரக்கணக்கான வில்லாளிகள், 1,00,000 குதிரை வீரர்கள், இது எல்லாம் சேர்ந்துட்ட ஒரு படையோட பரதன் போகிறார் காட்டுக்கு. ஒரு மக்கள் வெள்ளமும் இவாளோட போகிறது. கங்கை நதி கரையில் குஹனின் ஆளுகைக்கு உட்பட்ட ஸ்ருங்கவேரபுரத்தை பரதனும் மற்றவாளும் சென்று அடையிறாங்க. எல்லாரும் இங்கே ஓய்வு எடுத்துக்கோங்க, மறைந்த என் தந்தைக்கு கங்கை நதியில் செய்ய வேண்டிய சடங்குகளை நான் செய்ய விரும்புகிறேன்னு பரதன் சொல்கிறார். அங்கே எல்லாரும் தங்குறாங்க. இந்த பெரும் படையும் மக்கள் கூட்டமும் கங்கை நதி கரைக்கு வந்திருக்கிறத குஹன் பார்க்குறார். இதன் முடிவு எங்கே இருக்கிறதுன்னு தெரியாத அளவில் ரொம்ப பெரிய படை வந்திருக்குன்றதையும் அவர் பார்க்குறார். தேரின் மேலே பறக்கிற கொடியை பார்க்கும்போது இங்கே வந்து சேர்ந்துருக்கிறது பரதன் தான்றது புரியுறது. அவன் கெட்ட எண்ணத்தோடு வந்திருந்தா ராமருக்கு நண்பனான நம்ம எல்லாம் கொண்டுடுவானே, இல்லை சிறையெடுப்பானே. கிடைக்கிறதுக்கரிய ராஜ்யம் தனக்கு கிடைச்சிட்டதுனால அதை உறுதி பண்ணிக்க கைகேயின் மகனான பரதன் ராமனையே கொண்டுட முடிவு செஞ்சுட்டான் போல் இருக்கே. என்னுடைய நண்பனும் என்னுடைய அரசனுமான ராமனை நலனை நான் காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு இல்லையான்னு ரொம்ப துடிக்கிறார் குஹன். நம்ம 500 படகுகள் ஒன்றொன்றுத்துலேயும் ஆயுதம் தாங்கி 100 இளைஞர்கள் தயாராகட்டும். கங்கையை கடக்க யாரையும் அனுமதிக்காமல் பாதுகாப்பாக ஆயுதம் ஏந்தி எல்லாரும் நில்லுங்கோன்னு குஹன் உத்தரவிடுறார். இப்படி அப்படி சொல்லின்னு இருக்கும் பொழுது சித்தை யோசிச்சுட்டு, ஒருவேளை நல்ல எண்ணத்தோடு ராமரை சந்திருக்க வந்திருந்தான்னாக்கா அவனோட படையை கங்கையை கடக்க நம்மளே உதவலாம் இல்லையான்னுட்டும் யோசிக்கிறார். தேன், பழங்கள் இவற்றை எடுத்துட்டு பரதனை சந்திக்கிறதுக்காக போகிறார். இந்த 2வது எண்ணத்தை நல்லபடியாக வச்சுண்டு அப்போ அவளை நோக்கி குஹன் வரதை பார்க்குறார் சுமந்திரர். தன்னுடைய உறவினர்கள் புடசூழ குஹன் வந்துட்டுருக்கான். அவன் நிஷாதர்களுடைய அதிபர், ராமருக்கு நெருங்கின நண்பன், தண்டகாரண்யத்தை பற்றி நல்லா தெரிஞ்சவன். ராமனும் லக்ஷ்மணனும் எந்த இடத்துல இருக்கான்றது இவனுக்கு நன்னா நிச்சயமாக தெரியும். அதனால் அவனை சந்திக்கிறது உனக்கு நல்லதுன்னு பரதன் கிட்ட சொல்கிறார் அமைச்சரான சுமந்திரர். அப்போ பரதன் அனுமதியோடு அவள் முன்னிலைக்கு வரார் குஹன். மரியாதையோடு பேசுகிறார். இந்த பிரதேசம் உங்கள் அரண்மனையில் ஒரு பகுதி தான். உங்கள் படைக்கு உணவு சமைக்க நான் விரும்புகிறேன். நீங்களும் இங்கே தங்கி எங்களை கௌரவப்படுத்தணும்னு குஹன் கேட்டுக்கிறார். அப்போ குஹனை பார்த்து பரதன், இவ்வளோ பெரிய படைக்கு உணவு சமைக்கணுன்ற உன்னுடைய எண்ணமே ரொம்ப மகிழ்ச்சி அடைக்கிறது எனக்கு. எந்த வழியில் போனாக்கா பரத்வாஜ ஆசிரமத்தை அடைய முடியுன்றதை எங்களுக்கு சொல்லுன்னு கேட்டுக்கிறார் பரதன். 2 கைகளையும் கூப்பிட்டு குஹன் இதுவாக பதில் சொல்கிறார். இந்த பகுதிகளையெல்லாம் நன்னா தெரிஞ்ச படகோட்டிகள் உங்களோட வர நான் தயாராக இருக்கேன். நானும் கூட உங்களோட வந்து அந்த வழியை காட்டுறேன். ஆனால் ஒன்றை புரிஞ்சுக்க விரும்புகிறேன். ராமருக்கு தீங்கு செய்கிற எண்ணத்தோடு நீங்கள் வரலையே. இந்த பெரும் படையை பார்க்கும்போது என் மனசில் சந்தேகம் எழுறதுனால இந்த கேள்வியை நான் கேட்குறேன்னுட்டு கேட்குறார் குஹன். இப்படி கேட்ட குஹனை பார்த்து பரதன் அமைதியாக பேசுகிறார். ராமருக்கு எதிராக செயல்படணுன்ற தீய எண்ணம் என் மனசில் என்றைக்குமே எழாத இருக்கட்டும். என்னுடைய மூத்த சகோதரர் ராமர் என்னுடைய தந்தையாக நான் மதிக்கிறேன். காட்டிலையே வாழ தொடங்கிட்ட அவரை மீண்டும் அயோத்திக்கு அழிச்சுன்னு போக தான் நான் வந்திருக்கேனே, இதான் உண்மை. என்னை பற்றி உங்கள் மனசில் சந்தேகம் எழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பரதன் சொல்கிறார். இதை கேட்டுவிட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார் குஹன். நீங்கள் பெரும் பாக்கியமாக தானாக வந்து சேர்ந்த ராஜ்யத்தை இப்படி உதறிட்டு அதுக்கு வேறு ஒரு மனுஷனை இந்த உலகத்தில் உங்களை மாதிரி என்னால் பார்க்க முடியல. சோதனை காலத்தை சந்திக்க வேண்டிய நிலைக்கு வந்துட்ட ராமரை மீண்டும் அயோத்திக்கு அழிச்சுன்னு போகிறதுக்கு வந்திருக்கிற உங்களுடைய புகழ் உலகத்துலேயும் நிரந்தரமாக பரவி இருக்குன்றதுல சந்தேகமே இல்லைன்னு குஹன் உற்சாகத்தோடு சொல்கிறான். சூரியனும் அஸ்தமனமாகுது. இதை தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.